சனி பெயர்ச்சி ராசி பலனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம இப்போ பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப ராசி. இப்போ ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 11ஆம் இருக்கும்போது அது ரிஷப ராசிக்கு சனி வந்து யோகாதிபதி தான். அதாவது வந்து உங்களுக்கு வந்து 9, 10க்கு அதிபதி. அப்போ சனி 11ல் இருக்கிறது வந்து ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்க வேண்டியது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு சனி திசையோ சனி புத்தியோ போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சனி பயிற்சி வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. அப்போ அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவரோட பார்வை பலன் எங்கே படுறாரு பார்த்தீங்கன்னா லக்கணத்தையே பார்க்குறாரு. உங்கள் ஹெல்த்தை வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிற வேண்டிய ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ஏன்னா சனி வந்து 3ஆம் பார்வையாக பார்க்குது. நீங்கள் பண்ணுற முயற்சியெலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பான ஒரு முடிவு எடுக்கிற சூழ்நிலையெல்லாம் கொடுக்கும். ஏன்னா வந்து லக்கணத்தை பார்க்கும்போது லக்கணமோ ராசி ரெண்டாவதாக இருந்தாலும் பார்த்துக்கிறீங்க. அதை நீங்கள் பார்க்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது தப்பான முடிவு எடுக்கிற சிந்தனையை கொடுக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்க அந்த விஷயத்தை மட்டும் தெளிவாக இருந்துங்க. ஹெல்த் வைஸில் கொஞ்சம் தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி அவர் அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ நம்ம இப்போ 5ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது சொந்த ஊரில் இல்லாமல் வெளியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எது பண்ணாலும் கொஞ்சம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அதுவும் சனி பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9, 10க்கு அதிபதி போய் 11ஆம் இடத்துல 5ஆம் பார்வை பார்க்கணும். ஒரு விசேஷமான அமைப்பு தான். நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த சனி திசையில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலை போய் வழிபடுறது வந்து ரொம்ப ஒரு நல்லதான ஒரு அமைப்பு. அதே மாதிரிக்கே அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்துல குரு பகவானை விட்டு தனுசு வீட்டை பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி திசையோ சனி புத்தியோ போயிட்டுருக்கு அப்படிங்கிற காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து நல்ல அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு, லாபத்தை கொடுப்பாரு. அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 5ஆம் இடங்கிறது புதன் திசை புதன் புத்தி போகிறவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ரிஷபராசிக்காரர்களுங்க. அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து அதாவது தனுசில் உட்காந்துருக்காங்க குரு திசை குரு புத்தி போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து இந்த விபத்து அசிங்கம் அவமானத்தை சந்திக்க மாதிரி சூழ்நிலை இருக்கும். திடீர் மாற்றங்கள் விபரீத ராஜயோகம் இது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். குரு வலுத்து இருந்தார் அப்படின்னா விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்குற அமைப்பு கொடுக்கும். ஒரு பெரிய ஒரு லாபத்தை கொடுக்குற அமைப்பையும் கொடுக்கும். அப்போ விபத்து கண்டம் அசிங்க அவமானத்தை குருதசை குருபுத்தி போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரிக்கே புதன் திசை புதன் புத்தி போகிறவங்க பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அது வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊரில் ஒரு சில விஷயத்தை தடுத்து கொடுக்குற வேலையை பார்க்கும். அது குலதெய்வ அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் நிவர்த்தியை கொடுக்கும். ஏன்னா புதன் சனி நண்பருங்கிறதுனால ரிஷபராசிக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா புதன் நண்பருங்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பொதுவாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குன்னா குருதிசை குருபத்தி போகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த சனி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சியில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற லாபத்தை கொஞ்சம் நிதானமாக பயன்படுத்தி செயல்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை போய் பண்ணுறதும் சரி, ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை பண்ணுறதும் சரி, சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுறதும் சரி ரொம்ப நல்லது. அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்த ராசியை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.